ஃப்ரெண்ட்ஸ், அழகான முறைக்கு வந்து நான் தாளிச்சிட்டேன். இப்போ வந்து அப்பாவுக்கு வந்து சாப்பாடு எடுத்து போகிற வேலை மட்டும்தான். வாங்க பார்க்கலாம். சித்தப்பா, ஊருக்கா நல்லா இருக்குதா? நீங்கள் என்ன ஊருக்கா அப்போ தான் ஊற்றிக்கிங்களா? நான் சாப்பிட்டேன். இப்போ ரெண்டாவது சாப்பிட்டேன். நல்லா இருக்குதா ஊருக்கா? அது என்ன ஊருக்கான்னு கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இட்லிக்கு வந்து துவையல் தான் அரைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன துவையல்? என்ன துவையலா? இங்கே பாருங்கள், பீக்கங்காய் துவையல் நான் வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, அழகாக சுத்தமாக கழுவி எடுத்து வந்து வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் துவையல் அரைச்சி சரணியாப்பாவுக்கு வந்து இட்லிலாம் சுட்டு ரெடியாக எடுத்துன்னு கரும்பு எடுத்துக்கு வந்து எடுத்துன்னு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரெடி பண்ண போகிறேன். பாப்பா, நான் இந்த தோலை சீவி எடுத்துக்கிறேன். இது உள்ளகத்தை வந்து நீ வந்து கூட்டு வச்சு செஞ்சிடுங்க. சரிம்மா, சரியா? அழகா நீயும் கற்றுக்கு பாப்பா, நீங்கெல்லாம் பார்த்துருக்க மாட்டேன். முள்ளு மாரி தர ஒன்று பார்த்திக்கிறேன். சீவ ஆரம்பிச்சிட்டிங்களா? அழகா சீவுதா? சரிம்மா, எல்லாத்தையும் இந்த மாதிரி சீவிட்டு வந்து பார்க்கலாம். சீவி இதுக்கு என்னென்னலாம் நம்ம சேர்க்கணுமோ அதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்தாலும் சேர்த்துக்கலாம். கிராமத்து பக்கத்தில் இந்த காயெல்லாம் நல்லா போடுவாங்களே, பீக்கங்காய், சொரக்காய், அவரைக்காய் எல்லாம் போடுவாங்களே. இது வந்து அழகாக வந்து பாரம்பரிச்சு ஊறுகாய் மாதிரி அரைச்சி சாப்பிடுவாங்க. இது எதுவுமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க பாப்பா. உடம்புக்கும் வந்து நல்லது இது. நாங்கள் சீவத்தை பார்க்கணும், நாங்கள் பார்க்கணும் தெரியும். ஏன்னா கைக்கு வருமானம் பயந்து நாங்கள் பார்த்துக்கிறோம். சரி, விட்டு பார்க்கலாம்ண்ணா. சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து தோலை வந்து செத்தி வச்சுட்டாங்க. தோலை வந்து செத்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டுனா அதுக்கு தேவையான பொருளை வந்து ரெடி பண்ணிக்கிறேன். என்ன அதுனா, ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் சின்ன வெங்காயம் கிடையாது, பெரிய வெங்காயம் தான் இது. அதனால ஒரு வெங்காயம் எடுத்துக்கிறேன். சரிம்மா. ஒரு வெங்காயம், தேங்காய் ஒன்று, அதுக்கப்புறம் கடலைப்பயிரெலாம் வறுத்து ரெடி பண்ணணும். அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம். செய்ய பார்த்து பாருங்க. தேங்காய் கழுவுறோம். சரி சரி. சின்ன வெங்காயம் ஒன்று, தேங்காய் ஒரு 2 சின்ன மூடியானா ஒரு மூடியாக எடுத்துக்கணும். சரிம்மா. இப்போ வந்து இது வந்து எல்லாம் வந்து வதக்கலாம். வாங்க ரெடி பண்ணலாம். சரி வாங்க. ஜெயஸ்ரீ, இங்கே பாருங்கள், வானலில் வச்சாச்சு, சூடு ஏறி போச்சு. இங்கே பாருங்க, இதுக்கு தேவையானது வெள்ளை உளுந்து கொஞ்சம், கடலைப்பயிறு, மிளகா. காரமாக இருக்குன்னு சொன்னார் அப்பா, அதனால் மிளகா எடுத்துக்கலாம் நிறையாவே. சரிம்மா. ஒரு 8 மிளகா இருக்குது கரெக்டாக. 8 மிளகா 7 மிளகாய் இருக்குது. இதெல்லாம் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா பொண்ணுமா வறுத்துக்கலாம். சரியா? சரிம்மா. தேவையில்ல எண்ணெய் ஊற்றி பாரு பாப்பா. கருப்பு வளர்றதுக்கு எண்ணெய் தெரியுதா? தெரியுது. சூடு ஏறட்டும் கொஞ்சம். உளுந்து கடலைப்பயிறு ஒன்றா போடுங்கம்மா. பொண்ணு நேரமாக ஆகிட்டா இப்போ வந்து நம்ம காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம். சரிம்மா. டீ வந்து அதிகமாக வளர்த்தனால அம்மா டக்கு டக்கு டக்குன்னு போடுறாங்க. ஆமாம், ஏன்னா கருப்பாயிடும் இல்லையா, அதனால. சரிம்மா. பாருங்க, அரைச்சி வச்ச பீக்கங்க தண்ணி வச்சு தண்ணி போடுது. பாப்பா, இது வந்து நம்ம வெங்காயம் அரைஞ்சி வச்சுல ஒன்று என்ன அதையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் வெங்காயம் பச்சை வாசனை போகிறவே நம்ம அது கூட வதக்கலாம். சரிம்மா. சரியா? இது பாருங்க. பாப்பா, தேங்காய் அப்படியே போட்டு வதக்கிறேன். சரிம்மா. இந்த ஊறுகாய் வந்து இட்லிக்கோ, தோசைக்கோ, ரொட்டிக்கோ தொட்டி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் இந்த பழத்து கூட சாப்பிடலாம். சரிம்மா. கிராமத்து பக்கம் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து வதக்கியாச்சு. வதக்கிட்டு நல்லா ஃபேன் காற்றுல வந்து ஆற வச்சு அதுக்கப்புறம் வந்து மிக்ஸியில் போட்டு அரைக்கலாம். இதுக்கு தேவையான புளி வந்து அம்மா எடுக்க போயிருக்காங்க, அதனால தான் நான் மட்டும் பேசிகிட்டு இருக்கேன். பாப்பா, சூப்பராக வந்து வதக்கியாச்சு. இதுக்கு தேவையான புளி கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். கருப்புளி தான் நம்மகிட்ட இருக்குது, அது சேர்த்துக்கிறோமா. சரிம்மா. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சரி சரி. இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டு பார்க்கலாம். சரி, இங்கே பாருங்க, சூப்பராக வந்து துவையல் வந்து அரைச்சிட்டேன். இப்போ வந்து இது தாளிக்கிற வேலை தான். சரிம்மா. தாளிக்கலாமா? தாளிச்சு வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சரிம்மா. நீங்கள் அதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு எதுவுமே கொடுத்துட்டு வாங்க. சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ், அழகான முறைக்கு வந்து நான் தாளிச்சிட்டேன். இப்போ வந்து அப்பாவுக்கு வந்து சாப்பாடு எடுத்து போகிற வேலை மட்டும்தான். வாங்க பார்க்கலாம்.
சித்தப்பா ஊருக்கா நல்லா இருக்குதா? இவங்க வந்து எங்கள் நாத்தனா வீட்டுக்காரு. நீங்கள் என்ன ஊருக்கா இப்போ தான் ஊற்றிக்கிறீங்களா? நான் சாப்பிட்டேன். இப்போ ரெண்டா சாப்பிட்றேன். நல்லா இருக்குதா ஊருக்கா? அது என்ன ஊருக்கான்னு கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். பீக்குங்க ஊருக்கா. எங்கள் சித்தப்பா சொல்லிட்டாங்க பாரு கரெக்டாக பீக்குங்க ஊருக்கான்னு. உனக்கு சொல்கிறது எவ்வளோ நேரம் சிந்திக்கிறேன். கப்புல இட்லி ஃப்ரெண்ட்ஸ் சும்மா வந்தோம் கரும்பு வெட்டுறாங்க. நாங்கள் வந்து காலையில் இருந்து சாப்பிடும் போது வந்து தான் கொடுக்குமே. இன்னும் ஒரு ஆள் வெட்டினே இருக்கிறாங்க. மாமாலாம் சாப்பிட்டாரா? சரி சாப்பிடுங்க. நல்லா இருக்குதா? மாமா வந்து அப்படி வெறும் துவையல் மட்டும் தான் சாப்பிட்டாங்களே. சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் பீக்குங்க ஊருக்கா பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது. யாரெல்லாம் சாட்டிக்கணும்னு சொல்லிட்டு அதுவும் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணி நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம் எத்தனை பேர் சாட்டுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ண எப்போ வந்து போயிட்டு வரோம். டாட்டா பாய்.